ஏழ்ற அரவிந்த் அரசியல் அலப்புறையோட தயாரா இருக்கார், பார்த்துடலாமா? இன்னைக்கு யார் மாட்டியிருக்காங்களோ தெரியலையே. தேர்தல் திருவிழா 2026 குழுவினருக்கு நன்றி. இன்னும் ஷாக்கா பார்க்குறீங்க, நம்ம செட்டப் மாதிரியே போட்டுக்கிறானேண்ணா. இல்லை, எங்களுக்கும் தேர்தல் திருவிழாவில் கலந்துக்கணும்னு ஆசை, பட் என்னை சேர்த்துக்க மாட்டீங்க. அதனால் நாங்களே ஒரு செட்டப் ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்னென்னா 7.5 கண்டென்ட் தான். தேர்தல் திருவிழான்றதுனால வேறு கண்டென்ட்லாம் கொடுக்க போகிறதில்ல, 7.5 கண்டென்ட்டே தான். யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள், நாம் தமிழர் கட்சி. அவருக்கு பொழுது போல் அப்படின்னா உடனே யார் அடிப்பாருன்னு தெரியுங்களே, நம்ம விஜய் அவர்கள் தான், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அவர் ரொம்ப கெத்தான ஆள், மாசான ஆள். நீங்கள்லாம் பஞ்ச டைலாக்லாம் பேசுகிறீங்களே, அவ்வளோ தைரியமான ஆளாக இருந்தால் கரூரில் நீங்கள் போய் சம்பவம் பண்ணீங்களே, அந்த கரூரில் போட்டிட வேண்டியதானே. அப்படி அதை விட இன்னும் பயங்கரமான ஐடியா கொடுக்குறேன். சிஎம்க்கும் உங்களுக்கும் தானே போட்டி, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை பேசுகிறீங்களே, ரொம்ப தைரியமான ஆளாக தான் குளத்தூர் தொகுதியில் போட்டிட வேண்டியதானே. அதை விட்டு ஏன் பம்மட மாதிரி கண்ட தொகுதியில் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன கதை? அவ்வளோதான் அவங்க தைரியமா அப்படின்ற மாதிரி குசும்பா குத்தி விட்டுருக்கிறாரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். சேவல் சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்று 5 ஆண்டுகள் கட்சியில திமுகவை சரிபாதியா உடைச்சி வெளியே வந்து 1977 ஜெயிக்கிறாரு. நீ 2024 கட்சியை தொடங்கி நான் வருவேன். இந்த செந்தில் ஒரு படத்துல மலையை தூக்க போறாருவாங்க. எல்லாம் ஊரே திரண்டு நிற்கும், 10 ரூபா டோக்கனை போடுறாங்க வரிசையா. எப்பா எல்லாரும் வந்தாச்சாப்பா, ஒரு மலைச்சாமி வரலாம் முத்துசாமி வரலாம்னு சொல்லக்கூடாதுவாங்க. மலையை தூக்க போறாரு அப்படி வரிசை நிற்பாரு கோமணத்தை கட்டி நிற்கும் போது வந்தாச்சுல்ல, எல்லாருக்கும் இந்த மலையை தூக்கி கையில வைங்கப்பாப்ல. அது மாதிரி இவர் வருவாரா, இவருக்கு ஓட்டு போட்டு இவரை சிஎம் ஆகிற 2 தொகுதியில. ஏன் உன் கட்சியில திருச்சி கிழக்குல போட்டி போட ஆள் இல்லையா? பெரம்பூர்ல போட்டி போட ஆள் இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க மதுரை மாநாட்டில் திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய். நீங்களே 234 தொகுதியும் விஜய் தானே. 234 தொகுதியிலும் விஜய் என்றால் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக, 41 பேர் இறந்ததாக, செந்தில் பாலாஜி தான் 41 பேரை கொண்டாருன்னு சொல்றீங்களே. அப்புறம் நீங்கள் தெம்பு திராணி துணிச்சல் இருந்தால் கரூர் தொகுதியில நிற்பதற்கு உங்களுக்கு தெம்பு இருக்கா? கரூர்ல 2 பேர் தான் போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ஒன்னு ஸ்டாலின் சார், இன்னொன்னு விஜய்ங்கிறீங்களே. நீங்க ரொம்ப துணிச்சல்காரரு, நீங்க பெரிய பக்கா மாசு, நீங்க பெரிய ஆளு. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்னு பாடுற ஆளு அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உங்களுக்கு தானே போட்டி. அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் நிக்கிற குளத்தூர் தொகுதியில ஏத்து நிக்க வேண்டியதானே? ஏன் அங்க நிக்கல? நீங்க 2 பேர் தானங்க போட்டியே. ஏங்க ப்ரோ, ஹலோ ப்ரோ, லவ் யூ ப்ரோ, வாங்க பிரதர். இல்லங்க, குளத்தூர் வேண்டாம். அவர் மகனிக்கிற சேப்பாக்கம் தொகுதியில உதயநிதி ஸ்டாலின் ஏத்து நிக்கிறது உங்களுக்கு தெம்பு இருக்கா? துணிச்சல் இருக்கா? நிக்க மாட்டேன். ஏன் பெரம்பூர், ஏன் கிழக்கு? அதான் அன்னைக்குமா என்ன சொன்னாங்க, மத சார்பற்ற சமூக நீதி. சாருடைய தத்துவம் மத சார்பற்ற சமூக நீதி. அம்பேத்கர் கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர், சாதி ஒழிப்பு, சமத்துவம், சமூக நீதி. பெரம்பூர் தொகுதியில கிறிஸ்தவர்கள் அதிகம், திருச்சி கிழக்குல கிறிஸ்தவ பிள்ளைமார்கள் அதிகம். மத சார்பற்ற சமூக நீதி, சாதி ஒழிப்பு, பெரியார் அண்ணாரு சாதி பார்த்து மதம் பார்த்து நிற்பாரு. சூப்பர் பிரதர், சூப்பர் பிரதர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.